ஹாய் கைஸ், டுடே நம்ம இந்தியன் பாலிட்டி பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் பாலிட்டியில் எடுத்த ஷார்ட் நோட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த அரசியலமைப்பு என்ற கொள்கை இது எங்கேருந்து தோன்றியதுன்னா ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏல தோன்றியது. ஓகேவா? ஸோ 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் கீழ் உருவாக்கப்பட்ட இந்தியா நிர்ணய சபை. அப்படின்னா என்னென்னா, இந்த இந்திய நிர்ணய சபை தான் உருவாக்கப்பட்டாங்க. எப்போன்னா 1946 யாராலன்னா அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. ஸோ இப்போ 1946 அமைச்சரவை தூதுக்குழு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு இந்திய அரசியல் நிர்ணய சபை தான் இது. இந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது மறைமுக தேர்தல் மூலயமா உருவாக்கப்பட்டது. இதில் மொத்தம் எத்தனை பேருன்னா 389. ஓகேவா? ஸோ இந்த 389 எப்படின்னா 292 மாகாண பிரதிநிதிகள். இந்த மாகாண பிரதிநிதி ஒவ்வொரு பிரதிநிதி இருப்பாங்கள்ல, அந்த பிரதிநிதிகளில் 292 பேரும் 93 சுதேச அரசுகள் நியமன உறுப்பினர்கள். ஸோ இந்தியாவுக்குள்ளேயே நிறைய சுதேசர்கள் இண்டிவிஜுவலாக இருக்கும். அதை ரெப்ரசன்டேஷன் பண்ணுற மாதிரி 93 பீப்புள்ஸ். இப்போ பலுதிஸ்தானும் இங்கே நம்ம அப்போ இந்தியா கூட தான் இருந்தது. ஸோ பலுதிஸ்தானின் சார்பில் ஒருவர், அப்புறம் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 389 பேர் மொத்த உறுப்பினராக இருந்தாங்க. இந்த நிர்ணய சபையில் 2 ஒர்க் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த நிர்ணய சபை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 339 பேருக்கான 2 ஒர்க் இருக்குது. அது என்ன ஒர்க்குனா, இந்த டீமுக்கான ஒர்க் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒர்க் கான்ஸ்டியூஷன் ரிட்டர்ன் பண்ணுறது, அடுத்தது சட்டங்களை பிறப்பிக்கிறது. ஒன்று ரைட் த கான்ஸ்டியூஷன், ஒன்று அமெண்ட்மெண்ட் த ஆர்டிக்கல் ஆர் சட்டங்களை ஏற்றது. இதோட முதல் கூட்டம் எப்போ நடந்துச்சுன்னா 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. டெம்ப்ரவரி தலைவர் வந்தீங்கன்னா டெம்ப்ரவரியாக ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்ல, அது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஏன் இந்த 389 பேர்த்தில் ஏன் இந்த டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை சூஸ் பண்ணாங்கன்னா, பிரெஞ்சு முறை அடிப்படையில் ஓல்டு பர்சன். அப்போ இந்த 389 பர்சனில் ஒரே ஒரு ஓல்டஸ்ட் பர்சன், அதாவது இங்கே இருக்கு 389 ஓல்டு யாருன்னா இட் இஸ் சச்சிதானந்த சின்ஹா. ஸோ அதனால தான் அவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவரை டெம்பரவரி தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அதுக்கப்புறம் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர் யாருன்னா HC முகர்ஜி. 2 பேர் இருக்காங்க, VT கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இவர் தான் இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் தலைவர். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாருன்னா டெம்பரவரி தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேவா? இவர் எப்படி சூஸ் பண்ணாங்கன்னா, இது பிரெஞ்சு முறை அடிப்படையில் ஓல்டஸ்ட் பர்சனை தேர்ந்தெடுத்தாங்க. அடுத்து இந்த கூட்டத்தொடர் எப்படி நடந்துச்சுன்னா 11 அமர்வுகள், 11 சிட்டிங்ஸு, அப்புறம் 166 நாட்கள் நடைபெற்றது. இதில் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ அந்த கூட்டத்தில் 2473 சட்ட திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவ்வளோ கரெக்ஷன் பண்ணணும், இவ்வளோ திருத்தணும்னு சொல்லிட்டு அந்த சபையில் நடைபெற்றது. எப்போ இந்த 11 அமர்வுகளையும் இந்த 166 நாட்கள்லையும். ஸோ இந்திய அரசியலமைப்பு இந்த கான்ஸ்டியூஷன் ரிட்டர்ன் பண்ணோம்ல, அதுக்கு சட்ட வரைவுக்குழு டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அதோட தலைவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர், இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லுவோம். முகவுரை இதில் பார்த்திங்கன்னா, முகவுரை ஃபஸ்ட்டு இருக்கும்போது 22 பார்ட்டு, 395 ஆர்டிகல்ஸு, 8 ஷெடியூலு. இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1949 நவம்பர் 26. அப்போது 1950 ஜனவரி 26 என்னென்னா, அது எக்ஸிக்யூட் பண்ணது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26. ஸோ ஏன் இந்த நாளை நம்ம என்ன சொல்கிறோன்னா, நேரு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு காங்கிரஸ் மீட்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. ஜனவரி 26 பூர்ண சுயராஜ்யம் நாள்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நாளை நினைவுபடுத்துகிற அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நவம்பர் 26 நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஒரு 2 மந்த் கழித்து 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா? இது பிரேம் பிகாரி நரேஷ் ரைஜடா. இது பார்த்தீங்கன்னா இத்தாலி ஸ்டைலில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இத்தாலி பாலியல் அவரது கைப்பட்ட எழுதப்பட்ட இந்திய அரசியல் சட்டம். இப்போ இந்த இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, இதை இட்டாலியன் பாணியில் எழுதினாங்க. அது இட்டாலியன் அந்த சைடாக எழுதுவாங்களே, அந்த பாணியில் எழுதப்பட்டார். யார் எழுதினார்னா பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின் சட்ட சிறப்பு கூறுகள் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் நம்ம எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன்லேயே இந்த இந்திய அரசியலமைப்பு மிகவும் நீளமானது.
இருக்கலே ரொம்ப அதிகமாக இருக்கிறது எதுக்குன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷனில் இந்திய அரசியல் சட்டம் தான். இது நெகிழாத்தன்மை, நெகிழும் தன்மை, இது வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தையும் மாற்றிக்கலாம். இதில் இந்தியாவில் கூட்டாட்சி அரசாங்கம், இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநிலம் இது ரெண்டுமே சேர்ந்து நடக்கக்கூடிய அரசாங்கம் தான் கூட்டாட்சி துறை அரசாங்கம்னு சொல்லுவோம். சமய சார்பற்ற நாடாக இருக்கிறது. எந்த ஒரு சமயம் சார்ந்த இந்த நாடு இருக்காது. ஸோ அதுதான் சமய சார்பற்ற நாடு. இண்டிபெண்ட் ஆஃப் நீதித்துறை. இப்போ நீதித்துறை வந்து அரசாங்கம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. இது ஒரு தனி பாடி. நீதிமன்றங்கள் ஒரு தனி துறை. ஸோ இதை வந்து எந்த ஒரு கவர்மெண்டாலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஓட்டு வந்து இங்கே நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 18 வயசு. ஸோ இதெல்லாம். ஸோ முகவரின் அடுத்த முகவரிங்கிறது ப்ரியாம்பல்ங்கிற வருது என்ன சொல்லலாம், அறிமுகம்னு சொல்லலாம், இல்லை முன்னுரைன்னு சொல்லலாம். இதை ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, இதில் அடிப்படை கொள்கை இருக்கும். நம்ம இந்தியாவோட அடிப்படை கொள்கை என்னென்னு இருக்கும், அதோட நோக்கங்கள் என்னென்னு இருக்கும், நம்ம நாட்டின் லட்சியங்கள், இதை மூணுத்தையும் பேஸ் பண்ணி பண்ணது தான் டிச முகவரி ப்ரியாம்பல் சொல்லுவோம். இந்திய மக்கள் இந்திய அரசியல் அமைப்பின் ஆதாரம்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன குறிப்பிடுவாங்கன்னா, இந்திய மக்கள் இருக்காங்கள, நம்ம வந்து இந்திய அரசின் ஆதாம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவின் அரசியல் ஆதாம்னு யாருன்னா நம்ம தான், இந்திய மக்கள் தான். ஸோ இது நோக்கம் என்னென்னா, சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு. நமக்கு அந்த முகவுரை தான் நம்ம எல்லாத்துக்கும் நம்மளை ஆதாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட நோக்கம்ங்கிறது வந்து சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்தும் பாதுகாப்பு தான். ஓகேவா? ஸோ அரசியலமைப்பின் திறவுகோல் அது வந்து சொன்னது யாருன்னா, 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாளில் இந்திய அரசியல் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேரு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு இந்திய அரசியலமைப்பு முகவரை அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த அரசியலமைப்பு திருவுகோள்னு எப்போ சொல்கிறாங்கன்னா, 1947 ஜனவரி 22 நேரு சொல்கிறாரு. எப்போ சொல்கிறாருன்னா, இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக வச்சது தான் இந்த முகவரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முகவரையில் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அது எப்போ சொன்னார்னா 1947 ஜனவரி 22. ஓகேவா? 1976 வந்து பார்த்திங்கன்னா 42வது அரசியல் சட்டம். இந்த 42 வந்து வந்துக்கிட்டே இருக்கும். 1976 இந்த 42 ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த டைமில் தான் இந்திரா காந்தி வந்து ஒரு பெரிய ஒரு அமெண்ட்மெண்ட் ரெவல்யூஷனே பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஒரு மினி புக்கு லெவலுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து சட்டம் திருத்திருப்பாங்க. அதனாலேயே இந்த 42 அமெண்ட்மெண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா மினி கான்ஸ்டியூஷனே கூட சொல்லலாம். ஸோ அப்போ வந்து இந்த முன்னுரையில் இந்த ப்ரியாம்பலில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 42வது சட்டத்திட்டத்தில் நிறையா இது பண்ணியிருப்பாங்க. அது முகவரியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நியூவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா, சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பார்த்தோன்னா, இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு நாடு அப்படின்னு இது ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம இப்படி தான் நம்ம வந்து சொல்லுவோம். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு நாடுன்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1789 பிரெஞ்சு புரட்சி நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதில் முக்கிய முழக்கங்களாக இருந்தது. எங்கன்னா பிரெஞ்சு புரட்சியில். ஸோ ப்ரியாம்பல் வந்து இந்த மூணுமே வந்து நம்ம இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ். பிரெஞ்சு புரட்சியில் வந்து இந்த மூணுமே முழக்கம் இருக்கிறது நம்ம அதை வந்து அப்சர்வ் பண்ணி, ஸோ இம்பார்ட்டன்ட் வந்து இந்த மூணுத்துக்கும் கொடுக்கப்பட்டது. எதுக்குன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் குடியுரிமை வந்து பார்ட் 2. திரும்ப இன்னொரு டைம் நம்ம படிப்போம். இது ஓரளவுக்கு நம்ம ரிவிஷனுக்கான இங்கே எழுதியிருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. பார்ட் 2ல் வந்து ஆர்டிக்கல் 5லேருந்து 11 வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் வந்து சிட்டிஸ் அப்படிங்கிறதுனா சிவிக்ஸ்னு அர்த்தம். சிவிக்ஸில் லத்தீன் சொல்லலைன்னா நகர அரசியல் வசிப்பவர் தான் வந்து நம்ம சிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம சிட்டிசன்ஷிப்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா. அப்போ நகர அரசியல் வசிப்பவர் என்று அதுக்கு அதான் மீனிங். குடியுரிமை சட்டம்ங்கிறது என்னென்னா, 1955 இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னு 1957 இயற்றப்பட்ட சட்டம். ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டிருக்காங்க. இதில் வந்து குடியுரிமை வந்து யார் பெறலாம், யார் இழக்கலான் இருக்கும். இதுவரை இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக
ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ கரண்ட்டில் எவ்வளோ திருத்திருக்காங்கன்னா குடியுரிமை சட்ட திருத்தம் வந்து 9 முறை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 8 இருந்தது, இப்போ ரீசெண்டாக ஒரு முறை பண்ணாங்க. ஸோ 9 முறை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து குடியுரிமை பெறுதல் வந்து எத்தனை மூலியமாக பெறலாம்னா 5 இதில் வந்து நீங்கள் அந்த குடியுரிமை பெறலாம். ஃபஸ்ட்டு வந்து பிறப்பின் மூலம் 1950 ஜனவரி 26 அன்றோ இல்லை அதற்கு பின்னரோ பிறந்தால், அந்த டேலையோ அதுக்கப்புறம் பிறந்தால் நீங்கள் வந்து அந்த பிறப்பின் மூலம் நீங்கள் இந்தியன் சிட்டிசன் வாங்கலாம். இந்த வம்சாவளி மூலம் ஆஃப்டர் 1950 அப்புறம் ஜனவரி 26க்கு அப்புறம் பிறந்த ஒருவரின் தந்தை அவர் பிறந்தபோது இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருந்தால் வம்சாவளி மூலம் குடியுரிமை பெறலாம். ஸோ இப்போ உங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தர் அப்பா ஒருத்தர் ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ், அதாவது இண்டிபெண்டன்ஸில் குடியரசு தினத்துக்கு அப்புறம் 1950 ஜனவரி 26க்கு அப்புறம் பிறந்த அவங்க குழந்தைக்கு அந்த பிறப்பின் வம்சாவளி மூலம் என்ன பண்ணலாம், குடியுரிமை வழங்கலாம். பதிவின் மூலம், ஸோ நீங்கள் எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி எனக்கு ரெலவெண்ட் டாக்குமெண்ட் இருக்குது, எனக்கு குடியுரிமை கோரி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அதில் பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணி அவங்க அது நீங்கள் அனுப்புனதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் குடியுரிமை பெறுறதுக்கான அந்த க்ரைட்டீரியாவில் இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இயல்புரிமை மூலம். ஒரு வெளிநாட்டவர் வந்து இந்திய அரசுக்கு இயல்புரிமை மூலம், இப்போ நான் வெளிநாட்டிலேருந்து இருக்கேன், இங்கே வந்து தங்கியிருக்கேன், இங்கே தான் தங்குறேன், இங்கே தான் ஒர்க் இருக்குது, ஏதோ ஒரு பேசிஸில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியுமா அப்படின்னு நான் வெளிநாட்டவர் வந்து அப்ளை பண்ணலாம். அதை வந்து அரசாங்கத்தோட நெறிமுறைக்கு உட்பட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டு கொடுப்பாங்க. அடுத்தது பிரதேச நாடுகள் இணைவின் மூலம் பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவில் இணையும் போது. ஸோ இப்போ இது என்ன அர்த்தம்னா, இப்போ வேறு ஏதோ ஒரு இந்தியா பக்கத்தில் இருக்கிறது பங்களாதேஷோ ஏதோ ஒன்று இந்தியாவோட இணைஞ்சிச்சுன்னா, இப்போ பங்களாதேஷ் இந்தியாவோட இணைஞ்சிச்சுன்னா, இப்போ பங்களாதேஷில் இருக்க எல்லா சிட்டிசன்ஷிப்பும் என்ன சிட்டிசன்ஷிப்பாக சேஞ்ச் ஆகிடும்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து குடியுரிமை இழத்தல். பெறுதல் வந்து 5 பார்த்தோம், இழத்தல் வந்து 3. ஒன்று துரத்தல், ஒன்று முடிவுறச் செய்தல், ஒன்று இழத்தல். 3 வழிகள் பண்ணலாம். வந்து என்னென்னா, குடிமகன் தாமாக முன் வந்து துரத்தல். இப்போ எனக்கு சிட்டிசன்ஷிப்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து துறக்கிறது. இன்னொன்று அனதர் சிட்டிசன்ஷிப் பெறும்போது இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடும். இப்போ அமெரிக்காவில் யாரோ செட்டில் ஆகிறாங்க, யூகேயில் செட்டில் ஆகிறாங்கன்னா அங்கே போயிட்டு அவங்க அந்த ஊருக்கான சிட்டிசன்ஷிப் வாங்கினா இந்தியா அதை வந்து கேன்சல் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் செகண்டு. தேர்டுங்கிறது இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற்ற ஒருவர். இப்போ நம்ம அந்த இயல்புரிமையில் வெளிநாட்டுக்காரங்க பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க வாங்கிட்டு ரிலவெண்ட் டாக்குமெண்ட்லாம் வச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஃபேக் டாக்குமெண்ட் தெரிஞ்சு இல்லை எதிர்நாட்டோட வணிகம் நம்ம டிக்ளேர் பண்ண நாட்டு வணிகம் பண்ணக்கூடாது, நாட்டு கூட வணிகம் பண்ணி ஒரு 2 வருஷம் சிறை தண்டனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மத்திய அரசு கண்டறிந்தால் அவரது குடியுரிமை வந்து என்ன பண்ணலாம், இழக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அடிப்படை உரிமை, இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லுவோம். குடிமுறை வந்து பார்ட் 2, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3. ஸோ இந்த பார்ட் 3ல் ஆர்டிக்கல் அது 11 முடியும், இது 12லேருந்து 35. ஸோ 12லேருந்து 35 இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா, எங்கேருந்துன்னா இது ஐக்கிய நாடுகள் வந்து அந்த தாக்கத்தால் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து அமெரிக்காவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட் பில் ஆஃப் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்கிறோம். டேக்கன் ஃப்ரம் எங்கன்னா அமெரிக்க நாடு. அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் த பில் ஆஃப் ரைட்ஸ். ஸ்டார்டிங்கில் நமக்கு 7 இருந்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, இப்போ வந்து 6 ஆச்சு. அந்த ஒன்று என்னென்னா சொத்துரிமை வந்து முன்ன வந்து அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு ஆர்டிக்கல்ஸ் அமெண்ட்மெண்ட் மூலிமா மாற்றிருப்பாங்க. இப்போ வந்து 6 தான் இருக்குது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இட்ஸ் இந்தியாவின் மகா சாசனம்னு சொல்கிறோம். ஸோ அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து சட்டப்பிரிவு 32. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நான் இந்த ஆர்டிகல்ஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா, இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் தேடணும்னா சட்டப்பிரிவு 32 தான் போய் பண்ணணும். சட்டத்தின் 32 வச்சு தான் இப்போ இன்கேஸ் ஃபண்டமெண்டல் ஏதோ இஷ்யூனா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டு அதுக்கு தீர்வு காணும் உரிமை தான். ஸோ அதனால தான் இந்த 32ங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியாவின் மகா சாசனம் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தீர்வு காணும் உரிமையில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீதிமன்றம் வந்து முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்பட்ட கட்டளை என்று ஆணை, அதை வந்து நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, வெளியிடப்படுவாங்க. இந்த ஆர்டிக்கல் 32 பிரகாரம் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்த இந்தியன் சிட்டிசன்ஷிப்பில் யாரோ ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ அதை வந்து இந்த நீதி பேராணையினால் வெளியிடுவாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னு.
இந்த உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் இது ரெண்டுமே என்ன பண்ணலாம்னா 5 வகையான நீதி பேராணை வெளியிடலாம். அதாவது இந்திய முத்திரை அந்த கட்டளை ஆணையெல்லாம் வச்சு வெளியிடுவாங்க. அந்த 32 ஆர்டிகல்ஸ் சொல்யூஷனை வச்சு வெளியிடப்பட்ட அதிகாரம் பெற்றுள்ளது. இந்த வகையான நீதி பேராணைகளை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் உச்சநீதிமன்றம் வந்து அரசியலமைப்பு பாதுகாவலன். இன்கேஸ் அதுக்கு ஏதோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதோ ஒரு இஷ்யூ பிரச்சனை அதே மாதிரி இருந்துச்சுன்னா அதை பாதுகாக்கிறதோட பாதுகாவலன் தான் வந்து யாருன்னா இட்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அம்பேத்கர் கூற்றுப்படி என்னென்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32 வந்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் அல்லது ஆன்மான்னு சொல்கிறாங்க. ஸோ இதயம் அண்ட் ஆன்மானா ஆர்டிக்கல் 32 தான். ஏன் இந்த 32 வச்சு தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஏதோ இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை எதுலையோ அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்க நீதி பேராணையை வந்து அனுப்புவாங்க. அதுதான் 5. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க, ஏபிஎஸ் கார்பரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜெய்பீம் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சட்டத்துக்கு புறமாக ஒரு கைது செய்யப்பட்டு இருந்தால் அவரை வந்து பாதுகாக்கிறது தான் இந்த நீதி பேராணை வந்து இந்த ஏபிஎஸ் கார்பஸ் வந்து கோர்ட் வந்து கொடுக்கும், கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமாக கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அடுத்ததுனா கட்டளை உறுத்தும் நீதி பேராணை. இது வந்து பார்த்திங்கன்னா மனுதாரர் வந்து சட்ட உதவியுடன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணியினை சம்மந்தப்பட்ட துறையில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். ஸோ இப்போ இன்கேஸ் இப்போ மனு போடுறவங்க வந்து சட்ட உதவியுடன் என்ன பண்ணலான்னா, இப்போ ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் எனக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வேணும், ஏதோ எனக்கு ஒரு ஆர்டிஐலாம் போட்டு கேட்குறாங்களே, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று எனக்கு வேணும், நான் இது பண்ணிக்கணும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறது தான் வந்து இது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. அப்போ அந்த நீதி பேராணை வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பும். இந்த மனுதாரர் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவருக்கு தேவைப்படுது, அவருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த நீதி பேராணை. அடுத்தது தடையுறுத்தும் நீதி பேராணைங்கிறது என்னென்னா, கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படும் போது, இப்போ ஹைகோர்ட் வந்து இப்போ இந்த லோக்கல் கோர்ட்டில் யாரோ ஏதோ ஒன்று அவங்க சட்டத்துக்கு மீறி ஏதோ ஒரு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னா அவங்க நீதிமன்றம் அவங்க எல்லைக்கு உட்பட்டு எந்த தீர்ப்பும் சொல்லாமல் அதுக்கு ஏதோ பண்ணால் இந்த தடையுறுத்தம் அது செல்லாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து லோக்கல் இது கொடுக்கும். ஹைகோர்ட் ஏதோ பண்ணிச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட் கொடுக்கும். அப்புறம் ஆவணக்கேற்பு பேராணை. உயர்நீதிமன்றம் வந்து கீழ் நீதிமன்றங்களுக்கு ஆவணங்களை பரிசீலனைக்கும் அனுப்ப செய்யும் ஆணையாகும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஹைகோர்ட்டில் ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இந்த கீழ் நீதிமன்றம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்கள வந்து ஆவணங்களை வந்து பரிசீலனைக்கும் அனுப்ப செய்யும் ஆணையும் வந்து அந்த கோர்ட் வந்து அனுப்பலாம். அடுத்தது 5வது வந்து தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. இது என்னென்னா, சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. ஸோ இப்போ சட்டத்துக்கு புறம்பாக தகாத முறையில் வந்து அரசு அலுவலகம், இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்திங்களா, கைப்பற்றுவதை தடுக்கிறதுக்கான இதுதான் வந்து 5th ஒன்று, இது தகுதி வினாவும் நீதி பேராணை. சமத்துவ உரிமை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரும். அதில் வந்து 14லேருந்து 18 வரைக்கும் இருக்குது ஆர்டிகல்ஸு. ஸோ 14, 15, 16, 17, 18 5 ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து 14 வந்து பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்லாக இந்த 5மே சமத்துவ உரிமை பற்றும் தான் சொல்லணும். ஸோ பிரிவு 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15ங்கிறது என்னென்னா, மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இதெல்லாம் இந்த க்ரைட்டீரியாலாம் வச்சு இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். மதத்தாலேயோ, இனத்தாலேயோ, ஜாதியாலேயோ, பாலினத்தாலேயோ, இல்லை இந்த ஊரில் பிறந்தான் அந்த ஊரில் பிறந்தான் பிறப்பிடத்தாலேயோ பாகுபாடு காட்டக்கூடாது. ஸோ அதை வந்து உறுதிப்படுத்துகிறது தான் இட்ஸ் பிரிவு 15வது ஆர்டிகல்ஸ். 16 என்னென்னா, பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு அளித்தல். ஸோ ஒர்க்கில் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேலையில் ரிசர்வேஷன் ஒன்று கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த பிரிவு 16 வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத மாதிரி கம்யூனிட்டி வைஸில் வந்து ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. பிரிவு 17ங்கிறது என்னென்னா, தீண்டாமை ஒழித்தல். இன்கேஸ் ஏதோ தீண்டாமை ஏதோ இருந்துச்சுன்னா ஆர்டிக்கல் 17 அது தப்பு. ஆர்டிக்கல் 18 என்னென்னா, இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்கள் நீக்குதல். முன்னெல்லாம் வந்து ஜமீன்தார், மைனரு அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பாங்கள்ல, மிட்டாசாரு அந்த மாதிரி பேர்லாம் எடுத்துடணும். ஒன்லி ஃபார் யாருக்கு அந்த மேஜரு
கேர்னலு அந்த மாதிரிலாம் யார் வைப்பாங்கன்னா இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர இப்போ நம்ம படித்து வாங்குறதும் ப்ளஸ் அந்த ஆர்மியில் இருக்கவங்களும் தான் வந்து பட்டங்களை வச்சுக்கணும். மீதி பட்டங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், நீக்கணும். ஸோ அதுதான் எந்த பிரிவு சொல்லுதுன்னா இது பிரிவு 18 சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை. முன்னே வந்து பார்த்தது சமத்துவ உரிமை. 5 பார்த்தோம், 14, 15, 16, 17, 18. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை வந்து 19, 20, 21, 22 4 இருக்குது. இதில் 19 சுதந்திர உரிமை 19 என்னென்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியான முறையில் அதாவது பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை, விரும்பும் தொழில் மற்றும் வசிக்கும் உரிமை. இது எங்கே வேணாலும் நம்ம என்ன ஒரு தொழிலானாலும் செஞ்சுக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம வந்து வசிச்சுக்கலாம். அதாவது நம்ம எந்த பிளேஸில் வேணாலும் இருந்து நம்ம லைஃப் ரன் பண்ணலாம். ஸோ ஒரு அமைதியான முறையில் என்ன பண்ணலாம், கூட்டமும் குடிக்கலாம். ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் பிரிவு 19. பிரிவு 20ங்கிறது என்னென்னா குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ அப்போ என்னென்னா இப்போ யாரையோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு கேஸில் ஏதோ ஒன்று குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கான உரிமை கொடுக்கணும். என்னென்னா அவங்களுக்கான சட்ட பாதுகாப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து வக்கீல் அரேஞ்ச் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி ஒரு உரிமைலாம். ஸோ அதுதான் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. அவங்களுக்கு அது இருக்குது. இது என்னென்னா ஆர்டிக்கல் 20. 21 வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு பெறும் உரிமை. இப்போ நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், எனக்கு தனியாக என்னோடய சுதந்திரம் வந்து பறிபோகாத மாதிரி இருக்கணும். ஸோ அதெல்லாம் பெரும் உரிமை தான் ஆர்டிக்கல் 21. இப்போ இன்கேஸ் நான் வந்து எனக்கு சுதந்திரமாக இருக்க முடியல, பர்சனல் ப்ரைவசியில் யாரோ தலையிடுறாங்க, ஸோ அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னா ஆர்டிக்கல் 21 வந்து நம்ம வந்து அதை வந்து பாதுகாக்கணும். ஸோ அதுதான் பாதுகாக்கிறதுக்கு தான் சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 21 சொல்லுது. 21(7) என்னென்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. இப்போ அந்த தொடக்க கல்வி கண்டிப்பாக எதனா படித்தாகணும்னு இருக்கும்ல, அது ஒரு உரிமை. அது எதில் வருதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தான் வருது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான ஃபஸ்ட்டு என்ன பார்த்தா சமத்துவ உரிமை பார்த்தோம், அதுக்கப்புறம் சுதந்திர உரிமை பார்த்தோம். 3வதாக வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது வந்து பார்த்திங்கன்னா 23லேருந்து 24. 23 என்னென்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஸோ கம்பல்சரி நீ இவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும், சட்டத்தை மீறி வேலை பார்க்குறது. கொத்தடிமை முறை ஒரு 2000 3000 வாங்கிட்டு நீ ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணணும், 4 மாதம் ஒர்க் பண்ணணும், நினச்ச நேரம்லாம் வேலை பார்க்குறது. மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஒரு ஹியூமனை வந்து ஒரு ஹியூமனாக பார்க்காம அவனை வந்து இல்ட்ரீட் பண்ணி இந்த வேலை பண்ண அந்த வேலை பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறதெல்லாம் தடுக்கும் சட்டம் தான் வந்து ஆர்டிக்கல் 23. 24ங்கிறது என்னென்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல். சைல்டு லேபர்ஸ்லாம் எந்த ஆர்டிகல்ஸ் தடுப்பீங்களா ஆர்டிக்கல் 24 தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சமய சார்பு உரிமை. ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, அப்புறம் வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, இப்போ வந்து சமய சார்பு உரிமை. இது வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து 28. 25 என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு சமயத்தையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. இப்போ எனக்கு ஒரு ரிலீஜன் மதம் பிடிச்சிருக்குன்னா அந்த மதத்தை நான் ஏற்றுக்கலாம், அதை நான் பின்பற்றலாம், அதை மித்தவங்களுக்கும் பரப்பலாம். அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, பட் அவங்க கருத்தை சொல்லலாம். ஆர்டிக்கல் 26 என்ன சொல்லுதுன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. இப்போ வந்து இப்போ ஏதோ ஒரு மதத்தை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மதத்துக்கு நிறைய கோட்பாடு இருக்கும், நிறைய ப்ரொசீஜர்ஸு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு செயல்பாடுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிர்வகிக்கும் உரிமை வந்து ஆர்டிக்கல் 26. 27ங்கிறது என்னென்னா எந்த ஒரு மதத்தையும் பரப்பதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. இப்போ நான் குறிப்பிட்ட ஏதோ ஒரு எக்ஸுங்கிற ஒரு மதம், ஏதோ ஒரு மதத்தை நான் பரப்புகிறேன்னா அதுக்கு வந்து வரி செலுத்த தேவையில்லை எனக்கு. அதுக்கு எதிரான உரிமை தான் ஆர்டிக்கல் 27. 28ங்கிறது மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும். இப்போ நான் ஏதோ ஒரு ஸ்கூல்லையோ எதுலையோ ஒன்று படிக்கிறேன்னா அவங்க அந்த ஸ்கூலோட மதம் சார்ந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நடத்துவாங்க. அதில் வந்து எனக்கு விருப்பம் இல்லைனாலும் நான் போகலாம், அது கட்டாயப்படுத்தக்கூடாது, நீ கவனிச்சாகணும்னா 28. 25 வந்து எதை வேணாலும் ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். 26ங்கிறது அதை வந்து நிர்வகிக்கலாம். 27ங்கிறது வரி செலுத்தக்கூடாது, அதுக்கு எதிரான சுதந்திரம். நான் எதை வேணால் பரப்புவேன், எந்த மதத்தை வேணால் பரப்புவேன். 28ங்கிறது நான் வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறேன்னா என் மதம் சார்ந்து எல்லாருமே கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க அதை கேட்கலாம், கேட்காமலே போகலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்வி கலாச்சார உரிமை. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா சமத்துவ உரிமை பார்த்தோம், சுதந்திர உரிமை பார்த்தோம், சுரண்டலுக்கு எதிரான உரிமை பார்த்தோம், அப்புறம்
அப்புறம் சமய சார்பு உரிமை பார்த்தோம். அடுத்தது கல்விசார் உரிமை. இந்த ஆர்டிக்கல் 29 என்ன சொன்னோன்னா, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி, கலாச்சாரம் பாதுகாத்து. இப்போ சிறுபான்மை வந்து இங்கே வந்து இந்த முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு அரேபிக் எழுத்து இருக்கும், மொழி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கும். அதெல்லாம் பாதுகாப்பு உரிமை தான் வந்து ஆர்டிக்கல் வந்து 29. 30 என்னென்னா, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. இப்போ எக்ஸாம்பிள் சிறுபான்மை வந்து இந்தியாவில் யாருன்னா அதர் தென் இந்து. இப்போ கிறிஸ்டின்னு, இப்போ மேஜராக இருக்குது கிறிஸ்டின், முஸ்லீம்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு கல்வி நிறுவனம் அவங்க இதிலே நடத்திட்டு அவங்களே அதை என்ன பண்ணலாம், நிர்வகிக்கலாம். ஓகேவா. அடுத்தது அரசியலுக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதை நம்ம ஆர்டிக்கல் ஆன்மான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் சோல் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்கிறோம்ல, அந்த ஆர்டிக்கல் 32. இப்போ நான் மேலே சொன்னேன்ல, சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை. ஸோ இதில் இந்த ஆர்டிகல்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த 32 வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், சொல்யூஷனை தேடணும். தனிப்பட்டவரின் ஃபண்டமெண்டல்ஸ் பாதிக்கப்படும் போது, நான் சொன்ன அந்த ஆர்டிகல்ஸில் ஏதோ ஒரு பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நீதி பேரானே அனுப்புவாங்க. அந்த 5 இது படித்தோம் பார்த்தீங்களா, ஏபிஎஸ் கார்பரேஷன், அந்த 5 இதில் ஒரு நீதிமன்ற முத்திரையோட அந்த நீதி பேரானை வந்து விளங்குவாங்க. பிரிவு 32 என்னென்னா சொத்துரிமை நீக்குதல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நீக்கியிருப்பாங்க. அது எப்போன்னா 1978 ஆண்டு 44வது அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் மொத்தம் 7 இருந்ததா, அதிலேருந்து 1 தூக்குவாங்க. அதுதான் என்னது, சொத்துரிமை. அது எப்படின்னா பிரிவு 31 தான் இருந்துச்சு. அதை நீக்கி என்ன பண்ணுவாங்கன்னா 12th பார்ட்டு 300A சட்ட உரிமையாக மாற்றிடுவாங்க. இப்போ எங்கேருந்து எங்கே, ஃபண்டமெண்டல்லேருந்து சட்ட உரிமையாக மாற்றிடுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு எந்த ஆர்டிக்கல் இருந்துச்சு, பிரிவு 31. இது எங்கே போச்சு, 300A. இது இந்த பார்ட்லேருந்து 3rd பார்ட்லேருந்து 12th பார்ட்டுக்கு போச்சு. 3rdலேருந்து 12th ஆர்டிக்கல் 31லேருந்து 300A. இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மாற்றிருப்பாங்க. எந்த சட்ட திருத்தம், 44வது சட்ட திருத்தம். எந்த ஆண்டு, 1978. ஓகே, தேங்க்யூ.